வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த வேலை நிறுத்தம் என்பது பொதுமக்கள், அரசு நிர்வாகம் என எல்லா தரப்பினரையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதித்திருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுக்கான ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் துவக்கியிருக்கின்றனர். இந்த விஷயத்தை நாம் எவ்வாறு பார்ப்பது? அதாவது ஒரு பக்கம் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு, இன்னொரு பக்கம் விலையேற்றம், கட்டண உயர்வு, இது எதோடு தொடர்புபடுத்துவது? ஒரு அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? இதில் நிர்வாக சீர்குலைவால் இவ்வாறு ஏற்படுகிறதா, அல்லது இதை எவ்வாறு பார்க்க வேண்டும், அல்லது தவிர்க்க முடியாததா? இதை இது போன்ற பல்வேறு தளங்களில் ஆழமாகவே இந்த விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இந்த விவாதம் குறித்து விரிவாக பேசுவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர் அதிரிதாஸ் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார். சமூக ஆர்வலர் சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும் மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார்கள். இந்த விவாதத்தில் இந்த தொழிற்சங்க போராட்டம் மற்றும் அரசினுடைய செயல்பாடு, நிர்வாகம் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பது குறித்து நமது ஆளுமைகள் விரிவாகவே பேச இருக்கிறார்கள். சார், உங்கள்கிட்டமிருந்தே விவாதத்தை ஆரம்பிப்போம். பொதுவாக இந்த பிரச்சனையில் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை ஒரு ரொம்ப எளிமையா திருத்திருக்க வேண்டிய விஷயம். இதை ஏன் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு அவங்க இப்ப ஸ்ட்ரைக் நடக்குது, அதனால இப்ப பப்ளிக் பாதிக்கப்படுறது, பஸ் வரலங்கிறது இந்த 2 நாள் செய்தி. ஆனா அவங்க ரொம்ப நாளா இந்த விஷயத்தை அவங்க கேட்டுக்கொண்டே இருந்த போது கூட ஏன் அரசு இது உடனே தீர்த்திருக்கலாம்ல? இவ்வளவு தூரம் ஏன் அவங்க தொழிலாளர்களை ஒரு வீதியில இறங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அரசு தள்ளி இருக்கணும்? அதை தவிர்த்திருக்கலாம்ல? இல்லை, இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கண்டிப்பாக கேட்கறது நியாயமான விஷயம். அதை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அரசு கூட ஏதோ முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படின்னு தான் அரசு தரப்பில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த போராட்டம் அப்படின்றது பொதுவாக தொழிலாளர்கள், தொழிற்சங்கம் அப்படி ரெண்டாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள், கண்டக்டரோ டிரைவரோ அவங்களாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் நியாயமானவை, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் இந்த தொழிற்சங்கங்கள் இதை கையாண்ட விதம் பொதுமக்களை ரொம்ப ஒரு அதிருப்தி அடைய, கோபமடைய வச்சிருக்கு. தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள் கிடையாது, தொழிற்சங்கங்கள். தொழிற்சங்கங்கள் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, அதிமுக அல்லாத மற்ற தொழிற்சங்கங்கள் தான் இந்த போராட்டத்தை அனைவரும் கையில் எடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பா கம்யூனிஸ்ட் சார்ந்த தொழிற்சங்கங்கள், காங்கிரஸ் சார்ந்த தொழிற்சங்கங்கள், அதுக்கப்புறம் டிஎம்கே சார்ந்த தொழிற்சங்கம். அதாவது ஒரு விதமான ஒரு கூட்டணின்னு சொல்லலாம். இது திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். திமுக இடதுசாரிகள். ஆமா, ஒரு கூட்டணி. அதாவது ஒரு கூட்டணி, அதாவது அதிமுக அல்லாத அனைத்து தொழிற்சங்கம் ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சு இத அரசுக்கு எதிரான இந்த போராட்டம் எல்லா கட்சியும் நீங்க சொல்லிடலாமே. இல்ல, இதுல நான் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குன்றதே சொல்லணும் இல்லையா? இந்த பாரதிய ஜனதா பெரிய லெவல் என்ன நிலைப்பாடு? அவங்க இப்ப பாரதிய ஜனதா தொழிற்சங்கம் கிடையாது. அது அல்லாத மற்றவங்க எல்லாருமே இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த போராட்டம் இன்னைக்கு காலையில, திங்கட்கிழமை காலையில தான் இந்த போராட்டம்ன்றதை அறிவிச்சாங்க. நேத்திக்கு மத்தியானமே இந்த போராட்டத்தை முன்னறிவிப்பு இல்லாம அவங்க தொடங்கினது ஏன்னு எனக்கு புரியல. ஒண்ணு, நேத்திக்கு மத்தியானம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மிக ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. நானே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சி 3 மணிக்கு தொடங்கின நிகழ்ச்சி. ஆனா 5 மணி வரைக்கும் பெருவாரியான மக்கள் பஸ்ல வரவங்களா வர முடியல, 2 வீலர் வச்சிருக்கோம் தான் வந்தாங்க. இந்த தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை நேற்று தொடங்கினதுன்றது மிக மிக தவறானது. அதை இன்னைக்கு காலையில தான் அவங்க தொடங்கியிருக்கணும். அப்படி தொடங்கி இருந்தாலும் கூட. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது ஒரு வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்தில் யாரெல்லாம் பங்கு பெறாங்களோ அவங்க அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறது நியாயமானது. ஆனா இன்னைக்கு பத்திரிகை செய்திகள், இன்னைக்கு வந்த செய்திகளை பார்த்தோம்னா, பஸ்ஸை எடுக்க விடாம டிப்போ முன்னாடி தடுத்து மறியல் பண்ணி அதை நிறுத்தியிருக்காங்க. ஒண்ணு, நிறைய பஸ்களுடைய கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, டயர் எல்லாம் குத்தி பஞ்சர் ஆக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த போராட்டம் தோல்வி அடைய போகுதுன்றதை நன்கு உணர்ந்த இந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் டிப்போல இருந்து பஸ் எடுக்கிறது ஏன் தடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது, பேருந்துகளை உடைச்சிருக்கிறாங்க. இந்த தொழிற்சங்கம் சொல்லக்கூடிய உடைத்தது தொழிற்சங்கங்களா? பத்திரிகைகளை இப்ப யார் உடைச்சாங்கன்றீங்க? பஸ் யார் உடைச்சாங்க? இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத ஓட்டுநர்களை அவர்கள் நீங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லி, அதாவது ஒரு அச்சுறுத்தல். அதாவது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத இந்த வேலை நிறுத்தம் தோல்வி அடைய போகிறது நன்கு உணர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க அந்த பஸ்களை எடுக்க டிப்போல போய் மறியல் பண்ணிருக்காங்க. எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா பஸ் டிப்போல மறியல் பண்ண அவசியம். நீங்க வேலை நிறுத்தம் பண்றீங்களா, பஸ் ஓட்டாதீங்க, ஓட்டுறவங்க ஓட்டட்டும். ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் ஓட்டக்கூடாதுன்னு தடுத்தது என்ன நியாயம்னு புரியல. ரெண்டாவது, இது ஒரு பேருந்து ஸ்ட்ரைக்லாம் சொல்ல மாட்டேன்,
மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எதிரான ஒரு போராட்டமா தான் நான் கருதுறேன். அப்படி செய்யறதுனால அந்த ஊழியர்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்களுடைய போராட்டம் நியாயமானது, இவங்களுடைய கோரிக்கை நியாயமானது, இவங்களுடைய சம்பள கோரிக்கை நியாயமானது. ஆனால் இந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டமாக இல்லாமல் பொதுமக்களை துன்புறுத்தக்கூடிய, பொதுமக்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு பரவலா இந்த செய்தி போயிருக்கு. வடிவம் தவறுங்கிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா, வேலை நிறுத்தம் செய்யறோம், வேலை நிறுத்தம் செய்யட்டும், ஆனால் வண்டி ஓட்டுறவங்க ஓட்ட விட்டுருக்கணும். வண்டி ஓட்டுறவங்களை ஓட்ட விடாம, ஓட்டுறவங்களுக்கு சேர்த்து தான் அவங்க ஊதிய உயர்வு கேட்கறாங்க. இல்ல அப்போ வண்டி ஓட்டுறவங்க ஏன் தடுக்கிறீங்க நீங்க? அப்போ இந்த ஸ்ட்ரைக் தோல்வின்றது உணர்ந்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பஸ் ஓட்டுறவங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க. நிச்சயமா நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு போக விரும்புறேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க அரசுக்கு எதிராக பேசுவதையோ அரசிடம் கோரிக்கை வைப்பதையோ நான் தவறு சொல்ல, வடிவம் ஏன் இவ்வளவு வன்முறையா இருக்கு, இதனால எவ்வளவு பொதுமக்கள் இடையூறா இருக்கு, காலையிலங்கிறீங்க, நேத்து ஈவினிங் ஆரம்பிச்சிட்டீங்க, வேலை செய்ய வரவங்களை கூட தடுத்து நிறுத்தி கண்ணாடியை உடைச்சிருக்காங்க, இதெல்லாம் தொழிற்சங்கங்கள் தான் செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அது தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அரசியல் சார்பற்றவர் என்று சொல்லிக்கொண்டு எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியும் என்பதற்கு நண்பருடைய இந்த விளக்கம் தான் சான்று. அவர் மன்னிச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு வர்க்க உணர்வு இருந்து நான் சொல்றேன், உழைக்கும் வர்க்கத்தினுடைய அந்த உணர்வு இருந்து நான் சொல்றேன். அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்களுக்கு தலைமை தாங்குகின்றன என்பதெல்லாம் இந்த எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏதோ இந்த நாட்டுக்கு மட்டுமே ஒரு விஷயம் அல்ல. அப்படி என்றால் இன்னைக்கு இந்த தொழிற்சங்கத்தில் பங்கேற்காத ஒரு சங்கம் இருக்குது, இந்த மன்னிக்கும், இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காத தொழிற்சங்கம் இருக்கிறது, அதற்கு பின்னாலும் அரசியல் கட்சி இருக்கிறது. என்ன அப்ப அதை என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப எனவே இது வெறும் இது கட்சிகளுடைய பிரச்சனையாக மாற்றுவது என்பது அந்த தொழிலாளருடைய பிரச்சனையை மக்கள் கவனிக்க விடாமல், அரசாங்கம் கவனிக்கல தான் தெரிஞ்சு போச்சே, அரசாங்கம் கவனிக்காதனால தானே போராட்டமே, மக்கள் கவனிக்க விடாமல் திசை திருப்புகின்ற ஏதோ ஒரு கைங்கரியத்தை அரசாங்கத்துக்கு செய்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறேன். அடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்புன்னு திரும்ப திரும்ப இந்த மாதிரியான போராட்டங்கள் வரும்போதெல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா பொதுமக்கள் தனியா ஒரு பிராண்ட் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப உதாரணமா வழக்கறிஞர்கள் போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுமக்களுக்கு பாதிப்பு. யார் அந்த பொதுமக்கள்? அதுல இந்த பேருந்து தொழிலாளி இருக்காங்கல்ல, ஏன்னா எல்லாரும் இருப்பாங்க, தொழிலாளியுடைய மனைவி மகள் எல்லாருமே இருப்பாங்கல்ல. அது போலதான் ஒவ்வொரு பிரிவும் போராடும் போது இன்னும் மற்ற பிரிவினர் இருப்பாங்க. எனவே இதுல அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார். ஏற்கனவே போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது திடுதுப்பென்று அறிவித்து விடவில்லை என்பதெல்லாம் உண்மைதான். நீங்கள் அது ஏற்கனவே சொன்னது போல இதுக்காக பெரிய அளவில் மாநாடே நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டிலிருந்து அரசாங்கத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஏன் அவர் கண்டுகொள்ளவில்லை? ஒரு போலியா ஒரு காரணத்தை 13 மாசமா இழுத்தடிச்சு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு முடியறதுக்குள்ள நாங்க எப்படி, அப்ப வழக்கு முடியறதுக்குள்ள எப்படி முத்தரப்பு வச்சுக்கு வந்தாங்க? அப்ப அரசாங்கமும் ரெட்டை வேடம் போடுகிறது இல்ல. ஒரு பக்கம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படிங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியுன்ற விளக்கத்தை சொல்லுகிற இதே அரசாங்கம் அப்புறம் எப்படி முத்தரப்பு கூட்டத்துக்கு வந்துச்சு? ஏன் அதை அனுமதிச்சாங்க? வழக்கு நடக்கும்போது முத்தரப்பு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் முதலமைச்சர், அதான் அந்த துறையோட அமைச்சர். அதாவது செய்யல. அப்ப அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு தொழிலாளி போராடி இதை கொடுத்து விட்டால் அரசுக்கு ஒரு பெயர் கட்டுவிடும். அரசனுடைய ஆளுமை என்பது கேள்விக்குரியது, ஒரு ஈகோ பிரச்சனையாக இந்த அரசு பார்க்கிறது. அடுத்து ஏன்னா ஒரு கட்டண உயர்வு என்று வருகிற போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது, பால் விலை உயர்த்தப்பட்டது, மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது, இதெல்லாம் வருகிற போது அதுவும் பல மடங்கு தாங்க முடியாத அளவுக்கு உயர்வு, அதெல்லாம் யோசிக்காமல் செய்ய முடிகிற அரசால் தொழிலாளிகள் கேட்கின்ற ஊதிய உயர்வு இத்தனை சதவீதத்துக்கு எப்படி தர முடியும் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்களே. என்ன அங்க ஒரு முகம் இங்க ஒரு முகம், இப்படிலாம் வரிசையா இருக்கிறது. கடைசியில இன்னொன்னு சொல்லணும்னா, இது ஒரு நண்பர் ஒன்று சொன்னார் பாருங்க, இந்த போராட்டத்தின் மூலமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், மக்களுக்கு எதிரான போராட்டமாக பார்க்கிறேன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று போராடுகிற தொழிலாளிக்கு எதிராக மக்களை உசுப்பி விடுகிற வேலை என்பது எப்பவுமே நிர்வாகங்கள் செஞ்சுட்டு வர்ற விஷயம். ஏன்னா தனியார் நிர்வாகங்களும் அதான் செய்வாங்க, அரசு நிர்வாகமும் அதான் செய்யும். அதுக்கே இவர் இறை போகிறாருன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மக்களை தூண்டி விடுவது என்பது அடிப்படையில எதனால வருகிறது? இந்த மக்களுக்கு எதிரான போராட்டமாக மாறியதற்கு இது காரணம். மக்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இன்னும் ஊடகங்கள் கூட அப்படிதான் செய்தி போடுகின்றன. போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு என்று சொல்கிறார்கள். அரசாங்கத்தின் பிடிவாதத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நேரடியா இந்த விஷயத்தை வைக்கிறேன். அதாவது பொதுவா அந்த ஊதிய உயர்வு இதெல்லாம் கொடுக்கும்போது அரசுக்கு வருமான இழப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும்போது ஊதிய உயர்வு கேட்கறதெல்லாம்
வருமான நெருக்கடியில இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டா கூட இப்ப இந்த 2 நாட்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தினால் ஏற்பட்ட தொகையை விட அவர்களுக்கு அது ஊதிய உயர்வை கொடுத்திருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு இழப்பு இனி கால வேலை நிறுத்தம் தொடரும் பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பெரிய இழப்பெல்லாம் ஒப்பிடும்போது அந்த ஊதிய உயர்வு கொடுப்பதில் ஏன் அரசு இவ்வளவு ஒரு பிடிவாதமா இருக்கு? பின்னாலும் அவர்களுக்கு நியாயமான இதை தானே கேட்கறாங்க அவங்க. ஊதிய உயர்வு கொடுக்கலன்னு யார் சொன்னது? ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தானே இப்ப போராட்டம் நடக்குது. இல்ல கோரிக்கை வலியுறுத்தி இப்ப நீங்க அவங்க ஒரு தொகையை கேட்ட மாதிரியும் அதை நாங்க முடியாதுன்னு சொன்ன மாதிரியும் அதனாலதான் இந்த போராட்டம் நடந்தது அப்படி கிடையாது. போராட்டம் என்பது எங்களோட இது நாங்க சொல்றது மறைக்கப்பட்டதெல்லாம் இல்ல. உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சோட தீர்ப்பு இருக்கு. அவங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இந்த மாதிரி லார்ஜஸ்ட் கெய்னிங் ஓட்ஸ் யார் வாங்குறாங்களோ அந்த தொழிற்சங்கத்தை அழைத்து தான் பேச வேண்டும் என்று ஒரு ரூல் இருக்கு. அதான் சுப்ரீம் கோர்ட் போறாங்க, அவங்க தான் போறாங்க சம்மேளனம் போது. சுப்ரீம் கோர்ட் நான் சொல்றேன்னா எஸ் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கன்னா அப்துல் அடி தலைமையில 2010 ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதுல அறுதி பெருமையான ஒரு வாக்குவாதத்தை 2010 இருந்து 2013 வரைக்கும் தராங்க. சோ இதுல இந்த மாதிரி வழக்கு இருக்கு. ஏன் இந்த வழக்கை வாபஸ் பெற்று கொண்டு பேசுவதில் என்ன ஒரு பெரிய, அதனால அரசுக்கு என்ன பெரிய லாபம், என்ன நஷ்டம்? அரசாங்கம் இதுல ஈகோ என்ன இருக்கு? வழக்கு இருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது, அது உண்மை. நீங்கள் தொடுத்த வழக்கு வாபஸ் பெற்றுக்கொண்டு அதுல நீங்க வாபஸ் பெறும்போதே வித் லிபர்ட்டி டு ஃபைல் ஃப்ரெஷ் போலாம். அதாவது நான் மீண்டும் எனக்கு தேவைப்பட்டால் இந்த வழக்கை தொடரலாம் என்ற நிபந்தனையுடன் இதை வாபஸ் பெற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிவுக்கு கொண்டு வரலாமே. அதை விட்டு நான் நான் போராட்டம் நடத்தி அதாவது ஒரு வெளியாட்கள் ஒரு சேதம் ஏற்படுத்துவது என்பது வேறு, நானே செய்கிற தொழிலை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வரலையா? சமாதானமான பேச்சுவார்த்தைக்கு வரலையா? இது அவங்க ரொம்ப நாள் காத்திருந்து பண்ண போராட்டத்தினுடைய ஒரு விளைவு தானே, ப்ராடக்ட் தானே. இப்ப இப்படி காத்திருந்தா இவ்வளவு நாள் நீங்க அந்த வழக்கு நிலுவையில் தானே இருக்கு. வழக்கு நீங்க நாங்க கோர்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியாது. கோர்ட்ல நாங்க முறையீடு செய்ய முடியும். நீங்கள் செய்த முறையீட்டுக்கு பதில் மனு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இந்த ரூல் இருக்கு. தேர்ஃபோர் இந்த ரூல் தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதை வயலேட் பண்ணி நம்மள தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லையா? இப்போ அரசாங்கம் என்பது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இப்போ எங்களுக்கு இந்த தொழிற்சங்கத்தில் இருக்க எங்களுக்கு எதிரி இந்த தொழிற்சங்கம் இந்த அண்ணா தொழிற்சங்கத்துக்கு மட்டும்தான் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அரசு என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும். இது அரசு என்பது ஒரு மிகப்பெரிய விரோதி, இது மாதிரி தொழிலாளர்கள் மிகப்பெரிய விரோதி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனே அந்த தொழிலை சாராத நபர்கள் தான் சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த தொழிலை சார்ந்தவர்கள் அரசு விரோதிலாம் சொல்ல. அரசு இந்த மாதிரி நாங்கள் கோரிக்கைகள் வைக்கிறோம், அந்த நியாயமான கோரிக்கைகளை அரசு நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். இதுல ஈகோ பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சூட்டா இது நம்ம நாங்க இது இவ்வளவு கோடியை மிச்சம் பிடிச்சிட்டோம், தேர்ஃபோர் இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், எங்க அரசியல் கட்சியை சார்ந்த பின்னால் இருந்து இயக்கிறது மட்டும் நாங்க வெற்றி பெற்று விட்டோம் அப்படிலாம் கிடையாது. 92,000 உறுப்பினர் இருக்கக்கூடிய இந்த அதிகப்படியான அண்ணா தொழிற்சங்கம் அவங்களும் இதுல நன்மை அடைய வேண்டும். அவர்களுக்கு என்ன கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் கேட்கப்படும் போது நாங்கள் பால் விலை விட ஒரு தலைவர் சொன்னாரு, அந்த பால் உற்பத்தியாளர்கள் நீங்க கொடுக்கறது கரெக்ட் தான், பட் நீங்க மானியமா கொடுங்கன்னு கேக்குறாங்க. தவிர எல்லாமே மானியம் ஃப்ரீ. மானியம்னா இன்னும் பெரிய அது தனியா வரல, எல்லாமே பப்ளிக் பண்ணி தான். நீங்க வரி கட்டுறீங்க, இவர் கட்டுற எல்லாருமே வரி கட்டுறாங்க. தேர்ஃபோர் அந்த மணி தான் மானியமா கொடுக்கணும். மானியம் என்பது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு ஒரு வருமானத்தை ஏற்றி கொண்டு வரவில்லை. அனைத்து இது டாக்ஸேஷன்ல தானே வருது, வேற எப்படி வரும்? ஒரு இன்கம் சோர்சஸ் ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே அட் லார்ஜ் மக்கள்கிட்ட தான். அரசு என்பது இந்த அண்ணா தொழில் சங்கத்திலிருந்து எல்லா இது அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒரு அரசை ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கம் தான். தவிர நீங்க இது பை அண்ட் லார்ஜ் பப்ளிக் தொழிற்சங்கங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு பெற்றுவிட வேண்டும் என்பதை விட ஒரு அரசியல் ஆதாயம், நிச்சயமாக அரசியல் ஆதாயத்தை வேற எந்த நோக்கம்? நீங்க நேரடியா போயிட்டு நீதிமன்றத்தில் முறையிட வேண்டியதானே? இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்க போன பேச்சுவார்த்தை பண்றாங்க. நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், நீங்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்ங்கிற முறையில அதிமுக எதிர்ப்பு என்கிற அரசியல் தான் உங்கள் இருவருக்கும் இருக்கிறது ஒழிய வேறு எந்த விஷயமும் கிடையாது. உங்க 2 பேருக்குமே அகைன்ஸ்ட், அதாவது உங்க 2 பேரும் குறிப்பிடுறது அந்த 9 தொழிற்சங்கங்களுக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற 9 தொழிற்சங்கங்களுக்கும் தொழிலாளர் நலனை விட அரசியல் ஆதாயம், ஆன்டி ஏடிஎம்கேங்கிற அரசியல் தான் இருக்குங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுகவுடைய தொழிற்சங்க அமைப்பான எல்பிஎஃப் துவங்கும் பொழுது அண்ணா சொன்னார், தொழிற்சங்கம் என்பது பலருடைய எண்ணங்களை சக்திகளை ஒன்று திரட்டக்கூடிய இடம் தான் தொழிற்சங்கம் என்று. யாருக்கும் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் இல்லை, அல்லது செய்தே தீர வேண்டும் அப்பொழுதுதான் பிழைப்பு என்று யாருக்கும் வைராகியம் கிடையாது. அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கார்கள் என்று சொன்னால், ஒரு தொழிற்சங்கம் என்பது தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவதற்கு இருக்கின்ற கடைசி ஆயுதம் தான் வேலை நிறுத்தம். அந்த அடிப்படையிலே வேலை நிறுத்தம் என்பது நேற்றைக்கோ முந்தனைக்கோ அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல. தோழர் சொன்னாரு, இது மாதிரி பெண்டன்சி ஆஃப் த கேஸ்ல எப்படி நடத்த முடியும், 2013 வரையும் தானே அந்த இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல முதலாக போனது தோமுசா தான்.
எல்பிஎஃப் தான் அங்க போச்சு. அங்க போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எது அங்கீகாரம் பெரும்பான்மையான ஓட்டுக்களை யார் வாங்குகிறார்களோ அவர்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம், அவர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது சரியானதுதான். அதுக்கு பிறகு இவங்க எஸ்எல்பி போட்டாங்க. யாரு? ஏடிபி தொழிற்சங்கம் எஸ்எல்பி போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்ன கேட்டாங்கன்னா, அங்கீகாரம் பெற்ற தொழிற்சங்கத்தை மாத்திரமல்ல 10% ஓட்டு வாங்கினால் கூட எங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் அவங்க போட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 31/8/2013 ஒப்பந்தம் போயிடுச்சு. ஏன்னா 77 இருந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அது மாதிரியே அவர் சொன்னாரு, அப்துல் ஹாஜி என்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை வைத்துக் கொண்டு தேர்தல் நடத்துவது எல்பிஎஃப் தான் பெரும்பான்மை சங்கம் என்று வந்தார்கள். அப்படி இருக்கும்போது 31/8/2013 அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னா, இவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் இப்படி புது தேர்தல் நடத்துவதற்கான ஒரு இது வந்து வெர்டிக்ட வந்து ஏன் கோர்ட்ல போய் கேட்கல? ஆக அது ஒன்று இருக்குது. இன்னொன்னு தோழர் சொன்னார், இது மாதிரி வந்து 29ஆம் தேதி வந்து அறிவித்து விட்டு 28ஆம் தேதி தொடங்கி விட்டார்கள். அதுக்கு நான் சொல்ல வரேன், இது வந்து முந்தானத்து வந்து வைத்த கோரிக்கைகள் அல்ல. எப்பொழுது அந்த ஒப்பந்தம் முடிவு பெற்றதோ 1/9/2013 இருந்து வழங்க கோரிக்கைகள் எப்பவுமே எப்ப வைப்பாங்கன்னா, செப்டம்பர் மாசத்துல முடிக்கிறாங்க தொடங்குதுன்னா அந்த ஊதிய ஒப்பந்தம் ஜூலையிலே கொடுத்துறாங்க. சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் வந்து ஜூலையிலே கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் விவாதித்து செப்டம்பர் வரும்போது 1/9 இருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லிட்டு செப்டம்பர்ல அது நடைமுறைக்கு வந்தது. ஆனா இந்த அரசாங்கம் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. ஏன் 28ஆம் தேதி வந்ததுன்னா, யாரும் தொழிற்சங்க தலைவர்களோ யாரும் தொழிற்சங்க தலைவர் வந்து வேற யாரும் கிடையாது, வானத்தில இருந்து குதித்து விட்ட தேவ தூதர்கள் அல்ல. அவர்களும் தொழிலாளியாக இருந்து கஷ்டப்பட்டு வழிநடத்தி அந்த ஆளுமையின் காரணமாக தொழிற்சங்க தலைவராக்கள் யாரும் வந்து வானத்திலிருந்து குதிச்சில்ல. ஆனால் அப்படி வருகின்ற ஒரு தொழிற்சங்க தலைவர்கள் ஏன் வந்தாங்கன்னு சொன்னா, பொதுவாக இந்த போராட்ட நடைமுறைகள் ஒரு 24/11 ஒரு இது நடத்தினாங்க, வேலை விருத்த ஆயுத்த மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு லீவ் போட்டு தான் போகணும். லீவ் போட்டா பெரும்பாலும் சாங்ஷன் பண்ணுவாங்க, லீவ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஆப்சென்ட் போட்டாங்க. என்னைக்கு போட்டாங்க? 24/11 ஆப்சென்ட் போட்டாங்க. திருச்சியில ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு நான் கூட போயிருந்தேன். 25,000 போக்குவரத்து தொழிலாளர்களை கலந்து கொண்டார்கள். உணர்ச்சி பூர்வமான பேரணி. அதுல போறப்ப லீவ் போட்டாங்க. யாரும் சாங்ஷன் பண்ணல. ஒரு விஷயம் சார், நான் முடிச்சிடறேன். ஆப்சென்ட் போட்டா என்ன ஆகுதுன்னா, 4000 இருந்து 6000 வரை ஒரு தொழிலாளிக்கு இழப்பீடு வருது. ஏற்கனவே டிஏ இங்க கிடையாது. டிஏ வந்து 1/4/2007 டிஏ 14 இருந்து டிஏ தரணும்னு அந்த சரத்துல இருக்குது. ஆனா டிஏ கிடையாது. டிஏ இல்லாம எப்படி பஞ்சப்படி இல்லாம டிஎன்எஸ் எப்படி தொழிலாளி வாழ்க்கை நடத்துவான்? ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு டிஃபன் பண்ணாங்க, சாதாரண பண்ண 40 ரூபா ஆகுது. நேத்து வரைக்கும் ஷேவ் பண்றதுக்கு நீட்டா வரணும்னு சொல்றாங்க, ஷேவ் பண்றதுக்கு 40 ரூபா இருந்தது, இன்னைக்கு 50 ரூபா ஆயிடுச்சு. ஆக டிஏன்றது எதுக்கு? உயர்நீதிமன்றத்தில் டெபினிஷன் கொடுத்தாங்க. ஏறுகின்ற விலைவாசியின் காரணமாக இறங்குகின்ற பணவீக்கத்தை சரிகட்டக்கூடிய பணம் தான் டிஏன்னு சொன்னாங்க. அந்த டிஏவை தரலையே. ஆகவே அந்த சரத்துகள் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ்ல 20-28 சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் இருக்குது. நீங்க பேச்சுவார்த்தை தொடங்கல. 24/11 ஆயத்தமான நடத்துது. அதுக்கு பிறகு அறிவிப்பு மாநாடு டிசம்பர் 5ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்தாங்க, ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு 29ஆம் தேதி. ஆனா இந்த ஆப்சென்ட் போடுறதுனால 4000-5000 இழப்பீடு மாத்திரமல்ல, என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த 11 ட்ரேட் யூனியன் சேர்ந்து தான், நீங்க சொன்ன 9 இல்ல 11 ட்ரேட் யூனியன் சேர்ந்து. இவர் தோழர் சொன்னாரு, இன்னைக்கு பெண்டன்சி ஆஃப் த கேஸ் இருக்கும்போது எப்படி வந்து நடைமுறை அதை வாபஸ் வாங்கிட்டு வரணும், தேவையே இல்லை. தோழருக்கு தெரியும் 12-3 செட்டில்மெண்ட் இருக்குது. 12-3 செட்டில்மெண்ட் அப்படி சொன்னா முத்தரப்பு பேச்சுவார்த்தை, எல்லா தரப்பும் உட்கார்ந்து. இப்ப 11 ட்ரேட் யூனியன் ஏற்கனவே கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இந்த ஏடிபி மாத்திரம் அதுல வரமாட்டேன். ஏன்னு சொன்னா அவங்க உட்கார்ந்தாங்கன்னா 12-3 ஆயிடும். 12-3 செட்டில்மெண்ட் ஒரு தடவை போட்டு முடித்து விட்டால் அந்த பெண்டன்சி ஆஃப் த கேஸ் இருக்குல்ல, அது நல் அண்ட் வாய்ட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நல் அண்ட் வாய்ட் ஆயிடும். ஆகவே அதுக்கு அவசியமே இல்லை. ஆனா அதாவது அவர்கள் விரும்பவில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆளுங்கட்சி நம்ம இருக்கிறதுனால எல்லா சந்தாதாரர்களையும் ஒன்றாக மிரட்டி நம்முடைய ஏடிபி தொழிற்சங்கத்தை அழைத்து வந்து விட்டால் நாம் தான் பெரும்பான்மையான சங்கம், நாம் மாத்திரம் தான் பேச வேண்டும். தொழிற்சங்கத்திற்கு ஆள் சேர்க்கிற அரசியல் நடக்குதுங்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான் நடக்குது. யார் வந்தாலும் சரி, இது தோழர்கள் யாரும் மனசுல வச்சுக்க கூடாது. எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அவர்கள் சார்ந்த தொழிற்சங்கம் தான் வர வேண்டும் என்று மிரட்டி சந்தாதாரர்களை மிரட்டி ஆள் சேர்க்கின்ற படம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது அப்பட்டமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் தான் செயல்படுகிறார்கள். பொதுமக்களுக்கு தீமை விளைவிக்கிறது என்று சொன்னால் அதை ஈஸியாக உட்கார்ந்து ஒரு நாட்டினுடைய எல்லை பிரச்சனையை பேசி தீர்க்கின்ற ஒரு அரசாங்கம் இந்த பிரச்சனையை பேசாமல், காது கொடுத்து கேசாமல் 26ஆம் தேதி பேசினாங்க, தீர்வு காணல. 27ஆம் தேதி பேசுறோம், நாங்க போய் கவர்மெண்ட் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரோம்னு சொன்னாங்க. அன்றைக்கு யாருமே வரல. அதனால ஸ்பான்டேனியஸா தொழிலாளர்கள் 28ஆம் தேதி அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அந்த கட்டத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டம். இதை வந்து கொச்சைப்படுத்த கூடாது. பொதுமக்கள் அவர்களையும் சேர்த்து தான், நானும் பாதிக்கப்படுறேன், நானும் பொதுமக்கள் வருத்தம் தான். ஆனால் 1.5 வருடமாக அவருடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் எதையுமே நிறைவேற்றாமல் இன்னைக்கு கிராட்டிட்டி சார் பணி ஓய்வு பெற்றான அவன் இன்னைக்கு ஒண்ணு பென்ஷன் வாங்கல. ஏன் வாங்கல அப்படின்னு சொன்னா 1.5 வருஷமா நிலுவையில் இருக்குது, அதை கூட கொடுக்க முடியல.
டிஏ கொடுக்கல, ஊதிய ஒப்பந்தம் கொடுக்கல. ஆக ஒவ்வொரு 3 வருடத்துக்கு ஒரு முறை போடுகிறது அவருடைய உரிமை. அந்த உரிமையை வேண்டும் என்றே இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 1000 ரூபாய் டிஏ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இடைக்கால நிவாரணமா. அது எப்பத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கணும், என்னைக்கு முடியுதோ இந்த ஒப்பந்தம் 1/9/2013 இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி 1000 ரூபாய் வந்து வெறும் 1/1/2015 தான் அமலுக்கு வரும்னாங்க. அப்படின்னா 12 மாசம் 1000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் வர 1000 ரூபாய் 12 மாசத்துக்கு கொண்டாடுறது யாருடைய பாக்கெட்டுக்கு போச்சு? அதை பதில் சொல்லணும். ஆகவே இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்முடைய தொழிற்சங்கம் தான் நிற்க வேண்டும், நிலைக்க வேண்டும், வேறு யாரும் களத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு இந்த அரசாங்கம் திட்டமிட்டு நடத்துகின்ற நாடகம் இது. இல்ல ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி இந்த சுற்ற முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நண்பர் ஒரு பிரச்சனை கிளப்பினாரு, இவரும் விளக்கம் சொன்னார். ஒரு நாள் முன்னதாகவே இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது, இன்னைக்கு தானே தொடங்கி இருக்கணும், ஏன் நேத்தே அறிவிச்சாங்க அப்படிங்கறத ஒரு கேள்வி. என்ன காரணம் என்றால், இந்த இப்படி ஒரு போராட்டம் வரப்போகிறது என்று தெரிந்தோன்னா அதை ஒடுக்குவதற்கான பல்வேறு உத்திகளில் ஒன்றாக சில தொழிலாளிகள் மீது நடவடிக்கைகள் என்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஊதிய வெட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் சில வேலை நிறுத்தம் நடந்து பாருங்க, அதுல கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம், அதுபோல இவர் சொன்னார் பாருங்க, சில ஒரு மாநாடுக்கு போயிட்டு வந்திருக்கா விடுபடுத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஊதிய ஆப்ஷன் போடுகிற இந்த நடவடிக்கையை தொடங்கிய பிறகுதான் இது இது ஒரு திட்டமிட்ட ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கை. இது ஏன்னா பிறகு மறுநாள் போராட்டம் நடக்கும்போது எனக்கு இரவோடு இரவாக என்ன வேணாலும் நடக்கலாம், கைது செய்யப்படலாம், முடக்கப்படலாம், எத்தனையோ விதமான அச்சுறுத்தல் இருக்குன்னு தொலைபேசி மிரட்டல்கள், அன்பான வேண்டுகோள்கள் எல்லாம் பல இதெல்லாம் தொழிலாளிகள் சந்திச்சிருக்காங்க. இந்த பின்னணியில் தான் இதை வளர விடுவதை ஒரு நாள் தாமதித்தாலும் கூட போராட்டத்தை உடைத்து விடுவார்கள், போராட்டத்தை திசை திருப்பி விடுவார்கள் என்கிற அந்த பின்னணியில் தான் தொழிலாளிகள் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டத்தில் நேற்றே தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சார், இப்ப நீங்க எந்த ஒரு அரசியல் சார்பு இல்லாம பேசினாலும் இப்ப அவர் சார் விஷயம் சொல்றாரு, அதாவது எந்த தொழிற்சங்கம், அதாவது ஆளுங்கட்சியினுடைய தொழிற்சங்கம் பெரும்பாலும் இந்த இடத்துல நம்ம வைக்கிறதா ஒரு ரூலா இருக்கணும். அவங்க எந்த தொழிற்சங்கமா இருந்தாலும் சராசரி ஊழியர்கள்லாம் நம்ம ஊழியர்கள் இதுதான் சேரணும், அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த கட்சியும் இது பண்ணல. அந்த வகையில இப்ப ரூலிங் பார்ட்டியும் அதே மனநிலையோட தான் இருக்கு. நம்ம தொழிற்சங்கம் எண்ணிக்கையை காமிக்கணும், பலத்தை காமிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாரோடையும் ஒரு ஒன்றிணைஞ்சு போறதுங்கிறத விட நம்ம பேச்ச மத்தவங்க கேட்கணும், இந்த மென்டாலிட்டியோட இருக்கு. அதனுடைய விளைவும் சேர்த்துதான் இவ்வளவு பெரிய நட்டம் அப்படிங்கிறாங்க. அது அவர் சொன்னது 100% உண்மை. அதாவது இதே இந்த ஸ்ட்ரைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரைக்ல அதிமுக அந்த ஸ்ட்ரைக்ல கலந்துட்டு இருப்பாங்க, திமுக அதிமுக இடத்துல இருந்திருப்பாங்க. 11 தொழிற்சங்கத்துல அவங்க சேர்ந்திருப்பாங்க. அதான் யதார்த்தமா நான் சொல்றதை நான் மறுக்கல, வீரியமா எடுத்துக்கலாம் அந்த போராட்டத்தை. அதாவது எப்படின்னா, இந்த ஆட்சிகள் மாறும்போது ஆளுங்கட்சி எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியோட தொழிற்சங்கம் அரசுக்கு ஆதரவா இருக்கிறதும், அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியோட சங்கம் இந்த இதுவா இருக்கிறதும், இது நடைமுறை யதார்த்தம், அது உண்மை, அதை நான் மறுக்கல. என்னுடைய கேள்வி அது இல்லை. என்னன்னா, மக்கள் பாதிக்கப்பட்டவர் மக்கள் பாதிக்கப்படுற இல்லைன்ற மாதிரி சொன்னார். என்னன்னா, நான் நேரடியா நான் பார்த்தேன். எப்படின்னா, மக்கள் பாதிப்புக்கு நேற்று காலையில ஒருத்தங்க புறப்பட்டிருப்பாங்க, ஒரு வெளில போயிருப்பாங்க, ஒரு திருமணத்துக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. காலையில போனவங்களால மத்தியானத்துக்கு மேல வர முடியல. நீங்க ஒரு 6 ரூபாய் 8 ரூபாய் பஸ் டிக்கெட் இருக்கிறதுக்கு ஆட்டோல கேட்டா நேற்றுக்கு 100 ரூபாய் வாங்குறோம், 200 ரூபாய் கேட்டான். நேற்று சாதாரண மக்கள் ஒரு துட்டு இல்லாமல் போய் தான் வச்சுக்க நடந்தான் திரும்பி வந்திருக்கணும். அதாவது இந்த போராட்டத்தை நீங்க நேற்றுக்கு ஏன் நீங்க தொடங்கினா முதல் கேள்வி. நேற்றுக்கு தொடங்கி இருக்க கூடாது, அறிவிச்சது இன்னைக்கு காலையில தொடங்கி இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் வேறு சில சிந்தனை வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பொதிகை டிவி இருந்தது, அதுக்கப்புறம் பல தனியார் தொலைக்காட்சிகள் வந்தது, இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்என்எல் இருந்தது முதல்ல, இப்போ பல தனியார் சேவை நிறுவனம், செல் நிறுவனம் வந்திருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா மப்சல் எல்லாம் பிரைவேட் பஸ் விட்டுருக்காங்க. சென்னை போன்ற பெருநகரங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிலும் பாதிக்கப்படுறோம். நான் என்ன சொல்றேன்னா, இது தனியார் மயமாக்க தேவையில்ல, தனியார் பேருந்துகளை இனிமேல் அனுமதிக்க தொடங்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா தனியார் பேருந்துகள் இந்த மாதிரி சென்னை போன்ற பெருநகரங்களில் அனுமதிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி மக்கள் பாதிப்பு உள்ளாக்கும் போது மக்கள் அவஸ்தப்படாம வரத்துக்கான மாற்று ஏற்பாடு கிடைக்கணும்னா தனியார் பேருந்துகள் இங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அனுமதிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை நான் இங்க வைக்கிறேன். இது நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு நுகர்வோரா இந்த மாதிரி விஷயங்களை வைக்கிறீங்க. அதாவது வேலை நிறுத்தத்தினுடைய நோக்கமே ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதை அரசுக்கு காண்பிப்பது தானே. அதாவது வன்முறையில் ஈடுபடுவது என்பது மற்ற துறைகள் வேறங்க. மக்கள் நேரடியா உள்ள துறைகள், இப்ப பேருந்து, ரயில், ஒரு பால், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டது. இது பாதிப்புள்ளாக்குறதுக்கு முன்னாடி இந்த தொழிற்சங்கங்கள் இன்னும் ஒரு முறை யோசிச்சுக்கணும்னு கருதுறேன் நான். அதாவது எப்படி இந்த போராட்டம் மக்களை நேரடியாக பாதிக்காது, இது ஒரு மாற்றாக வேற என்ன வடிவில் அவங்க தங்களுடைய கோரிக்கையில வெளிப்பட இந்த போராட்டத்தை அவங்க நடத்தாம அவங்க போராட்டம் நடத்துறது ரைட்டு,
வண்டி ஓட்டுறவங்களை ஏன் தடுத்தாங்கன்னு என்னுடைய கேள்வி. யாரோ ஒருத்தவங்க ஓட்டுறாங்க, அதிமுக ஓட்டுறாங்க, இல்ல யாரையோ வச்சு அவங்க ஓட்டுறாங்க. அவங்க ஓட்டுறதை தடுக்கிறது, மறியல் பண்றது, அந்த பேருந்துகள் நிறுத்துறது, டிப்போ முன்னாடி மறியல் பண்றது, போராட்டத்தை நீங்க நடத்தும் போது போராட்டத்துக்கு எதிராகவோ அல்லது மாற்று ஏற்பாட்டில் ஓட்டக்கூடிய டிரைவர்களை, கண்டக்டர்களை தடுத்து நிறுத்தினது, பஸ்களை தடுத்து நிறுத்தினது, அவங்க என்ன சொல்லுவாங்க, பேருந்துகளை உடைச்சது என்ன நியாயம்? வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாதவர்களுக்கு சேர்த்தானாங்க கேட்கலாம். 10 பேர் கேட்கல. ஓட்டுறவனை ஏன் தடுக்கிறீங்கன்ற நானு, ஓட்டுறவனை ஏன் தடுக்கிறீங்க? நீங்க யாரோ ஒருத்தர் ஓட்டு வராரு, அவர் நல்லவரா கெட்டவரா என்ன கட்சின்ற வேற விஷயம். பேருந்து ஓட்டுறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நிறைய பஸ் ஓடி தான் இருக்கு, ஓடாமலாம் இல்ல. அப்போ அந்த பஸ் ஓட்டுறவங்களை தடுக்கிறதுக்கான முயற்சியானு கேட்கறேன். நீங்க தான் பெரிய தொழிற்சங்கம், 11 தொழிற்சங்கங்கள் சொன்னார் அவர். 11 தொழிற்சங்கங்கள் தான் பெரும்பாலான தொழிலாளர் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கலந்துக்காத ரொம்ப குறைவுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த ஸ்ட்ரைக் நடத்தும் போது யார் ஓட்டுறாங்கன்னு பாக்கலாமே நம்ம. பார்க்காம அனுமதி பண்றீங்க, டிப்போக்குள்ள அனுமதி பண்ணி திருவண்ணாமலையில போலீஸ் லட்டி பஸ் ஓட்டுறவங்களை ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். பஸ் ஓட்ட முன்னவர்கள் ஏன் தடுக்கிறீங்க? நான் உங்கள்ட்ட கேக்குறேன். அவர் நண்பர் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த வேலை நிறுத்தம் வெற்றி கிடையாது, இந்த வேலை நிறுத்தத்தை தொழிலாளர்களே விரும்பல, தொழிலாளர் நடத்தல, இத தொழிலாளர்கள் நடத்தல, இதைத்தான் ஒரு ஆரம்பத்துல அரசாங்கத்துக்கு வெற்றியா இது? தொழிற்சங்க தலைவர்கள் யாருமே தொழிற்சங்க தொழிலாளி கிடையாதுங்க. தொழிற்சங்க தலைவர்கள் வந்து வெளியாளுங்க தான் இருக்காங்க. தொழிலாளி எந்த தொழிற்சங்க தலைவர் அங்க வேலை செய்யறவங்க இருக்காங்க. எல்லா துறையிலும் எடுங்க நீங்க. தொழிற்சங்க தலைவர்கள் எல்லா கட்சி தொழிற்சங்க தலைவரும் வெளியாட்கள். பதில் சொன்ன முக்கியமான கோரிக்கைகள் போயிடும். நான் என்ன சொல்றேன், ஊதிய ஒப்பந்தம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை வரணும்னு இருக்குது. அதுல பல்வேறு கோரிக்கைகள், சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ்ல 28 கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. ஓய்வு பெற்றவன், அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஓய்வு பெற்றவன் இன்னைக்கு வந்து ஓய்வூதியமே பெறல, 1.5 வருஷமா வெளில நிக்கிறான். டிஏ கொடுக்கல, எந்த விதமான பண பயன்களும் கிடைக்கல, எல்லாம் பெண்டிங்ல இருக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 மாதமாக பேசி அதுக்கு பிறகு ஆயத்த மாநாடு போட்டு அரசாங்கத்துக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்து அதுக்கு பிறகுதான் நடைபெற்ற வந்து ஒப்பந்த போராட்டம் ஒரே நாள்ல வந்து இல்ல. ஆக பொதுமக்கள் போறாங்களே, ஐயா சொல்றாங்க விபத்துல நடக்குது. இன்னொரு இந்த காலகட்டத்துல போக்குவரத்து துறை இம்ப்ரூவ் ஆகலன்னா எல்லாம் வெளி தனியார் நிறுவனங்களுக்கு போயிடுவாங்க சொல்றாங்களே, அந்த நிலைமையில தான் போக்குவரத்து கழகம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு நாளும் 91 லட்சம் கிலோமீட்டர் அந்த பேருந்துகள் பயணிக்குது. 2 கோடியே 10 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள். சென்னையில மாத்திரம் 55 லட்சம் கிலோமீட்டர் அன்றாடம் பயணிக்குது. ஒரு நாளைக்கு வந்து 40 லட்சம் லிட்டர் டீசல் வந்து கொள்ளளவு, அது பயன்பாடு. இவ்வளவு வச்சுக்கிட்டு இன்னைக்கு அக்டோபர் 18ஆம் தேதி டீசல் விலை குறைஞ்சதுல ₹6.60 ஆச்சு. அப்ப அதன் மூலமாக 5400 கோடி ரூபாய் மிச்சமாச்சு. இப்ப யாருக்கும் வந்து ஓய்வூதியம் தர்றதில்ல. அந்த ஓய்வூதியத்துல தர்ற அந்த இது பிஎஃப், அதுக்கப்புறம் கிராட்டிட்டி, இதெல்லாம் 4000 கோடி. இதெல்லாம் என்ன பயன்படுத்தினா அந்த பேருந்துகளை நல்ல முறையில பாகுபாடு பண்ணி அதை பராமரிக்கிறாங்களா கிடையாது. இன்னைக்கு பேருந்துடைய நிலைமை என்னன்னா, டயரு கிழிஞ்சு போச்சு, கேரு உடஞ்சி போச்சு, டிஜிட்டல் பேனரு அவிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக் டோரு தேஞ்சு போச்சு, அவங்க கொடுக்குற டிக்கெட் பஞ்சிங் பண்ற மிஷினுக்கு இதுல அது பியூஸ் போயிடுச்சு. இப்படிதான் இருக்குது. அதாவது 6 லட்சம் கிலோமீட்டர் போனாவே ஒரு இதனுடைய கெப்பாசிட்டி போயிடுது, ஒரு வண்டியினுடைய கெப்பாசிட்டி. ஆனா 10 வருடமாக 15 வருடமாக அந்த பேருந்தை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க என்றால் மக்கள் மத்தியில இவங்களுக்கு என்ன அக்கறை இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆகவே பேருந்துடைய நிலைமையும் சரியில்லை. அதை ஓட்டுகின்ற ஓட்டுநர் 3 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, சிஎல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்போ வந்து இது இன்னொன்னு எடுக்கிறாங்க, அதாவது டிரைவர்ஸ் எடுக்கிறாங்க உடனே. அதாவது 562 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 262 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்குது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா 4000-4500 ரூபாய் கேஷ் ஒரு 2 மாதமாக எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 153 ரூபாய் கூட வரல. அவங்களை வைத்துக் கொண்டு என்னன்னா, இவங்களை எல்லாம் மிரட்டி விட்டு, நிரந்தர தொழிலாளர்களை மிரட்டி விட்டு, நீங்கள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால், ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களை வைத்து ஓட்டுவோம் என்கின்ற அராஜகத்தில் அவர்கள் ஈடுபட்ட பிறகு தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை வலியுறுத்துவதற்காக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து தான் தீர வேண்டும். அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இனி வரவனுக்கு பென்ஷனே கிடையாது. பென்ஷன் இருக்கிறவனுக்கு பென்ஷன் கொடுக்கல. 2003 நியூ பென்ஷன் ஸ்கீம் வச்சிருக்காங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம் சொன்னா நோ பென்ஷன் ஸ்கீம். காரணம் பிஎஃப் பிடித்தம் கிடையாது. பிஎஃப் பிடித்தம் பண்ணாதான் அவனுக்கு ஓய்வூதியத்துக்கு போவோம். ஆக வருங்கால தலைமுறைக்கு நீங்க பாதுகாப்பே கிடையாது. ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு வரான்னு சொன்னா அவனுக்கு பணி பாதுகாப்பு இருக்கணும். ஆனா ஊதியத்துல இரட்டை நிலைப்பாடு இருக்குது. இன்னைக்கு தலைநகர்ல வந்து சுகர் கேன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. என்னத்துக்காக உண்ணாவிரதம் சொன்னா இரட்டை ஊதிய முறை இருக்குது. அந்த இரட்டை ஊதிய முறைக்காக அவங்க போராடினாங்க. ராஜீவ் ரஞ்சன் சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் கமிட்டியில பண்ணாங்க, இரட்டை ஊதியத்தை ஒழிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணாங்க. அதை நிறைவேற்ற காரணத்தால் 38 நாள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினாங்க. அதாவது சுகர் கேன் எம்ப்ளாயிஸ் போராடினாங்க. ஆனா 5/9/2012 அன்னைக்கு இந்த கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைய முதல்வர், அதாவது இன்றைய மக்களின் முதல்வர்
அவர் 110 விதியின் கீழ் ஒன்றை வாசிச்சாங்க. என்னன்னு சொன்னா, உங்களுக்கு உடனடியாக 25% அந்த உங்களுடைய ஊதியத்திலிருந்து நாங்க அட்வான்ஸா கொடுக்குறோம், அதுக்கு பிறகு 10% அந்த நிவாரண தொகையை உடனடியாக வழங்குறோம்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சவன சொன்னாங்க. ஏடிபி அந்த தொழிற்சங்கம், அங்க சுகர் கேன்ல இருக்க ஏடிபி தொழிற்சங்கம் என்ன சொல்றதுன்னா, நான் எங்க தேர்வு செய்யப்பட்டால் 30 நாட்களுக்குள்ளே அந்த ராஜீவ் ரஞ்சன் கமிட்டியினுடைய அந்த இதெல்லாம் கோரிக்கைகள்லாம் நாங்க நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னி வரல இல்லாதனால இன்னைக்கு தலைநகர் சென்னையில மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 1500 பேர் போராட்டம் பண்ணிக்கிறாங்க. இதுல அதாவது நீங்க தொழிற்சங்கங்கள் ஈகோ, அது அதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, தொழிற்சங்கங்கள் ஒன்னும் தொழிலாளர்களுக்காக செய்யல, இப்படிப்பட்ட விஷயங்களை தாண்டி தொழிலாளர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க கோரிக்கை தொழிற்சங்கங்கள் தூண்டி விடுதுங்கிற ஒரு அரசியல கூட பின்னாடி பேசிக்கும். இப்ப ஓட்டி கொண்டிருக்கிற தொழிலாளர்கள், இப்ப களத்துல நிக்கிற அனைத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையா? நீங்க கோரிக்கைனா எந்த கோரிக்கைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. 28 கோரிக்கை இருக்கு. 22 கோரிக்கை. சரி, அந்த கோரிக்கைகள் நியாயமானதுங்கிறீங்களா இல்ல தேவையில்லாம தொழிற்சங்கங்கள் தூண்டி விடுறதா நினைக்கிறீங்களா? நீங்க பொதுவா 22 கோரிக்கை நியாயமானதுன்னா ஒரு நிமிஷத்துல அது முடிஞ்சிடும். அதுதான் அது விவாதம் பண்ணி அது உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க, எங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நம்ம சொல்லுவோம். 2 பேரும் சேர்ந்து தான் அது விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும். ஒரு ஒட்டுமொத்தமா இவரு கரெக்டா நான் கரெக்டா அப்படின்னா, நான் கரெக்ட்னா இவர் டோட்டலா தப்பாயிடுவார், இவர் கரெக்டா நான் டோட்டலா, அது மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுவார். அதாவது போராட்டத்தின் வடிவங்கள் இவருக்கு அவங்கவுங்க நான் இப்படி பண்ணுவேன், நான் ஓட்டுறோம் போய் அடிப்பேன், அதுல ஜஸ்டிபிகேஷன், நான் இன்னொரு வரையறை, நான் அந்த நிர்பந்தத்துக்கு நாங்க வந்துருவோம், நீங்க ஒண்ணு செஞ்சா நாங்க ஒண்ணு செய்வோம், அப்படி டிக்டாக் கிடையாது இது. இப்போ நீங்க சமீபத்துல 2 விஷயம் நீதிமன்றத்துக்கு ஒன்று என்னன்னா, பட்டை நாமம் போடும் போராட்டம் அப்படின்னு சொன்னா அது இன்னொரு சாராரை துன்புறுத்துது. அவன் பட்டை நாமம் திருநாமம் போடுறது அவரோட பழக்க வழக்கங்கள்ல பட்டை நாமம் போட்டு ஏமாற்றுறாங்கன்ற மாதிரி கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. இன்னொன்னு அவங்க வீட்டாண்ட ஒரு நடிகர் பிடிக்கலன்னா அவங்க வீட்டாண்ட போய் போராடுறது, இந்த டிவி பிடிக்கலாம் இமேன் டிவியாண்ட போராடுறது, ஒரு கட்சி தலைவர் பிடிக்கலாம் அவர் வீட்டாண்ட போய் போராடுறது, இதெல்லாம் சராசரி மனிதர்கள் அந்த இடத்துல ஒரு வழக்கு சூரியமூர்த்தி ஒரு வழக்கஞ்சு போட்டுருக்காரு. நான் அந்த மாதிரி சத்தியமூர்த்தி பவன் போகும்போது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரோட்ல போறது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். அது இது மாதிரி ஆகல நீங்க போராட்டம் என்பது நீங்க இவங்களுக்கு சேர்த்து போராடுறேன், பக்கத்து ஸ்டேட்ல இருக்கணும் சேர்த்து போறேன், நீங்க போராட்டம் எடுக்கலங்க. எனக்கு தெரியும், ஐ ஹவ் காட் மை ஓன் ரைட். என்னோட லிமிடேஷன் இவரோட இது வரைக்கும் தான், இதுக்கு மேல போச்சுன்னா இது மேல போடும், அவருக்கு சேர்த்து தான் நான் பண்றேன். அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணாதீங்க, நீங்க அப்படி சொல்ல வரல. அது உங்களோட வரைமுறைகளை நீங்க ஓட்டுறவனே அடிப்போம், நான் பஸ் உடைப்பேன் அந்த ஜஸ்டிஃபை பண்ண கூடாது. அதனால நீங்க கர்நாடகத்தில் நீதிமன்ற தீர்ப்பு நீங்க பொதுமக்கள் நான் செய்யற தொழில் பஸ் ஓட்டுறது, பஸ்ஸே நான் உடைப்பேன் அப்படின்னா நீ என்னத்த பெரிய எல்லா கட்சியும் ஒரு பிரச்சனை வருது, செய்யற தொழில பஸ் ஓட்டுறது, அந்த பஸ் ஓட்டுற போய் அடிப்பேன், அதை உடைப்பேன், என்ன அர்த்தம்? அது பார்த்துட்டு சும்மா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த அரசாங்கத்தின் சார்பா ஒரு தீர்ப்பு வந்த உடனே நீங்க உங்க அரசாங்கம் போராட்ட முறைதான் தவறு, போராட்ட முறை தவறு. சொல்லிக் கொடுங்க எப்படின்னு போராட்ட முறை சொல்லிக் கொடுக்கட்டும். சரியா தவறா போராடுகள் முடிவு செய்யட்டும். போராடுகள் முடிவு பாதிக்கப்பட்ட நியாயமா இல்லையான்னு கேட்ட போது அவரால் அதை ஒரு சிறு கோரிக்கை நியாயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர் அதை பிடி கொடுக்கல, ஏன்னா அப்படி பேச முடியும். கோரிக்கைகள் சொல்றேன், அப்படி சொல்லுங்க. கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கைகள் ஒப்புக்கிட்டார். அப்ப அதையா அரசாங்கம் சொல்லிருக்கணும்ல. அரசாங்கம் இது வரைக்கும் அப்படி ஒரு காரணத்தையே சொல்லலையே. யாருக்கிட்ட பேசுறதுன்றதான எங்களோட நீதிமன்ற பிரச்சனையா இருக்கு, அதுதானே பிரச்சனை. அப்ப அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். 26ஆம் தேதி ஏன் பேசுறீங்க, 27ஆம் தேதி ஏன் பேசுறீங்க, 25ஆம் தேதி தேதி குறிச்சீங்க சொல்ல வேண்டியது. இப்ப நான் சொல்றேன், இப்ப 28 கோரிக்கைகள் இருக்குன்னு தோழர் சொன்னார். இப்ப அத்தனையும் வாசிக்கல, முக்கியமான சிலதை மட்டும் நான் சொல்றேன். இதுல ஏதாவது நியாயம் இல்லையா அல்லது நியாயமற்றதா நியாயமாங்கிறத நேயர்கள் முடிவு செய்யட்டும். நான் ஊதிய உயர்வு அது சம்பந்தமான பிரச்சனை. ஏன்னா அது 2013 முடிஞ்சு போச்சு. மறுநாளே ஆரம்பிச்சிருக்கணும் பேச்சுவார்த்தையை. அதற்கு மறுநாள்ல இருந்தே ஊதியத்தை கொடுத்திருக்கணும். அதை கொடுக்கறதுக்கான நெஞ்சுராம அதற்கான நேர்மை இல்ல அரசாங்கத்தை. 2வது கேஸ் பெண்டிங் இருக்கு. அடுத்து தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஊதிய வஞ்சனை செய்யப்படுகிறது. கேஷுவல் லேபரர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு விஷயத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள். ஆனா இது ஏதோ நிரந்தர தொழிலாளிகள் அவங்களுக்கான ஊதிய பிரச்சனை மட்டும் இல்ல. அந்த 28 இது ஒரு முக்கிய அன்றாட கூலிகள். அவங்க எல்லாம் நினைச்சா வீட்டுக்கு போயிடுவாங்க, அனுப்பப்படுவாங்க. அவர்களுக்கு சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அதுபோல 240 நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த தற்காலிக தொழிலாளர்கள் நிரந்தரமாக்கணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது சட்டப்படி உள்ளது.
அந்த சட்டப்படி உள்ளதை நிறைவேற்றணும் சொல்றாங்க. ஏன் அரசாங்கம் கேட்டுக்க கூடாது? 4வது, விடுப்பு உரிமை இருந்தும் கூட, அதாவது எனக்கு லீவ் இருக்குங்க, அந்த நான் லீவை எடுக்கிறேன், அப்படி லீவை எடுத்தா ஆப்ஷன் போடுறாங்க, சாங்ஷன் அதுக்கான அது யாருன்னு பாரு, எந்த சங்கத்துக்காரன்னு பார்த்தாது. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், 1/4/2003 பிறகு அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கான PF பென்ஷன் பங்கு தொகைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இது வரைக்கும் அது கொடுக்கலங்க. ஏன்னா இது ஒரு அது அவருடைய பணத்தை வழிப்பறி செய்வது, அரசாங்கமே வழிப்பறி செய்வது போன்ற ஏற்பாடு. கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அப்ப என்ன அரசாங்கம் என்ன லாபம் கேட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த இதுதான் லாபம். அவருடைய வேற ஆதாரமற்ற குற்றச்சாட்டு பேசுறேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் கடைசி பஸ்கள்ல வந்து பஸ்ல டியூட்டி போடணும் பாருங்க, அந்த டியூட்டி போடுறதுக்கு லஞ்சம். நீங்க போய் பஸ் டிப்போல போய் பார்க்கலாம், வரிசையா வெளியில துண்டு விரிச்சு படுத்திருப்பாங்க. உள்ள கூப்பிட மாட்டாங்களா, பஸ் எடுக்க சொல்ல மாட்டாங்களா, அந்த டிக்கெட் கொடுக்க சொல்ல மாட்டாங்களா, இவங்க இந்த லேபர் அவங்க அந்த பஸ்ல டியூட்டி போறதுக்கு லஞ்சம், டியூட்டி போறதுக்கு லஞ்சம், லீவ் கிராண்ட் பண்றதுக்கு லஞ்சம், அதுக்கு பிறகு போஸ்டிங் போறதுக்கு லஞ்சம். தடுங்க. இதெல்லாம் நியாயமற்ற கோரிக்கைகள் நண்பர் சொல்றாரு. பொதுவா சொல்ற லஞ்சம் இதெல்லாம் சேர்த்து 28 சொல்லுங்க, நடவடிக்கை இருப்போம். இதை இவரு ஒண்ணு என்ன சொல்லி முடிக்கட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இப்படிப்பட்ட பல பிறகு 28 பட்டியல் பிறகு நேரம் இல்லை. ஆனா இவை அடிப்படையான இந்த கோரிக்கைகளை வச்சுதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை நண்பர் சொல்றாரு, ஏன் மற்றவங்க வேலை செய்யறத தடுக்கிறீங்க, விரும்பி ஓட்டுறவங்களை நீங்க தடுக்கிறீங்க, விரும்பி ஓட்டுறவங்களை தடுக்கிறீங்க. என்ன மிரட்டி ஓட்ட வைக்கப்படுகிறவர்கள், இந்த ஆசை காட்டி மோசம், ஏன்னா இந்த நான் வெளில படுத்து கிடக்கலாம் சொன்ன பாருங்க, அவங்களுக்கு என்ன ஆசை காட்டப்படுது, இப்ப நீ வண்டி எடு, நாளைக்கு உனக்கு பெர்மனன்ட் ஜாப்பை போட்டு தரேன், இதெல்லாம் நடந்திருக்குங்க. ஆக ஒரு ஒட்டுமொத்த போராட்டம் நடந்துகிட்டு அந்த போராடிகளோட உணர்வை கேவலப்படுத்துவது போல, அவளை காயப்படுத்துவது போல, வர்க்க போராட்ட உணர்வு ஒரு துரோகம் போல நடந்துகிட்டு இருக்கும் போது, அந்த துரோகத்துக்கு நீ இரையாய் துணை செய்யாதே என்று சக தொழிலாளியை கேட்டுக்கொள்கிறார்கள். அதுல தள்ளு முள்ளு வரத்தான் செய்யும். அது நடந்திருக்கிறது. இது வன்முறை நடந்து எப்போ யாரும் நியாயப்படுத்தல. ஆனா இது தொழிற்சங்க தலைவர் அதெல்லாம் யாரும் ஆதரிக்கல. ஆனால் தானாக நடப்பது, இது தூண்டி விடப்பதுன்னு சொல்ல போனா, இப்படிப்பட்ட ஆத்திரமூட்டல் நடக்கிற போது ஆங்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி பயிற்சி பெற்றவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்னடா நம்மளா போராடிட்டு இருக்கிறோம், அவனுக்கும் சேர்ந்தான் போராடுறோம், இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சா இதுல கிடைக்கிற பயன் அவர்களுக்கு சேர்த்தான் கிடைக்க போறது. எங்களுக்கு போராட்டத்தில் பங்கெடுக்காத தொழிலாளிகள் நாளைக்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கணும் வச்சுங்க, ஒரு ஒப்பந்தத்துக்கு வரும்னு வச்சுங்க, நாங்க வேணாங்க, நாங்கெல்லாம் போராட்டத்தை கலந்து அப்படியே ஒதுக்கிடுவாங்களா? அவர்களுக்கு உங்களுக்கு சேர்த்து போராடுகிற போது நீ போராட்டத்தை காட்டி கொடுப்பது போல வண்டி எடுக்கிறாய், சரிதானா என்று கேட்கிறார்கள். இதுல என்ன தவறு இருக்கிறது? ஆக மொத்தத்துல இப்ப நண்பர் கேட்கிறார், இதெல்லாம் ஒரு மாதிரி தனியார்ட்ட விட்டா சரியான, நான் தெரியாம தனியார் நிறுவனங்கள்ல தொழிலாளிகள் வேலை நிறுத்த போராட்டம் செய்யறதே இல்லையா? சொல்ல போனா தனியார் நிறுவனங்கள் அப்படி போராட்டம் வந்தது பிறகு எப்பவுமே தீர்வு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல தனியார் நிறுவனங்கள் இப்படி போராட்டம் வர்றதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்திடுறாங்க. அந்த தனியார் நிர்வாகங்களுக்கு இருக்கிற அந்த அக்கறை கூட அரசாங்கத்தில் இல்லைங்கிறதா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறான். ஓகேலாம் இல்ல, அப்ப அவங்க வைக்கிறது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, தொழிற்சங்கங்கள் மிரட்டுறாங்க அப்படிங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, அதை வேற வழியில சொல்றாரு. ஆமாங்க, நான் ஒண்ணு மண்ணா எல்லாரும் சேர்ந்து போராடும் போது 2 பேர் மட்டும் போகும்போது உனக்கு கூட கூலி தராங்க, ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாரும் கிடைக்க வேண்டியதை ஒரு 2 பேர் கொடுக்கறதுமா கழிக்க பாக்குறாங்க. பழியாகாத என்னங்க, நான் வந்து ஒரு போராடிட்டு இருக்கேன், இவர் போராடினா நான் அவர் காரணங்கள் வந்து நான் சொல்லலாம், இவர் மிரட்டுறாங்க, இவர் பயமுறுத்துறாங்க, அவருக்கு ஆசை காட்டுறாங்க அப்படின்னு நான் 1000 சொல்லலாம். பட் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்து வார்த்தையோட நிக்கணும், நீங்க போய் டச் பண்ண கூடாதுன்றதுதான் அவர் சொல்றாரு. திருவண்ணாமலையில லட்டி சார்ஜ் பண்ணாங்க, லட்டி சார்ஜ் பண்ண திருவண்ணாமலையில அமைதியா உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போலீஸ் அதிகாரம் இருக்கு. திருவண்ணாமலையில அடிக்க வேண்டிய அதிகாரத்தை வித்தவுட் பிரியர் பர்மிஷன் ஒரு இது பண்ணீங்கன்னா சட்ட விரோதம். அந்த இடத்துல லட்டி சார்ஜ் தேவையான அளவுக்கு பிரயோகம் ஆவாங்க. 15 பஸ்ல அடிக்கும் போது அந்த போலீஸ் ஏன் லட்டி சார்ஜ் பண்ணல? இதெல்லாம் வந்து கட்டுக்கதை. செய்திகள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மாதிரி செப்டம்பர் 27 இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்ன அட்வொகேட் ஜெனரல் வந்து எழுந்து இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுல வந்து பாகுபாடுலாம் கிடையாது. இவர் வந்து அதிமுக, இவர் வந்து டிஎம்கே அப்படிலாம் கிடையாது. யாரு தவறு செஞ்சாலும் மக்களின் முதலின் வழிகாட்டுதலின்படி சட்டம் தனது கடமையை நிச்சயமாக செய்யும்.
அறிக்கையும் அது செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு பண்ண முதல் தகவல் அறிக்கை பதிவு செப்டம்பர் 27 38 மணி நேரம் சட்டம் தன் கடமையை செய்யவில்லை என்று நீங்க சொல்றீங்க. அதாவது அந்த நேரத்திலும் நடந்த சம்பவங்களுக்காக முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று அவர்கள் பின்னர் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது பண்ணாங்களா திருவண்ணாமலையில என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? ஏதாவது வழக்கு பதியப்பட்டிருக்கா? இல்ல. நிச்சயமா இல்ல. நான் இன்னொரு விஷயம் இப்ப இந்த விஷயத்த சொன்னா அதை ஒட்டி இந்த விஷயத்தையும் ஒட்டி நம்ம எந்த டிவிட்டா வேணா இப்ப இருக்கிற அதிமுக அரசினுடைய இந்த இப்போது இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு உங்களுக்கு தெரியும். மக்களின் முதல்வர், தமிழகத்தின் முதலமைச்சர் 2 பிரிவாக செயல்படுறது. இந்த தன்மை, இந்த செயலற்ற தன்மையும் சேர்ந்துதான் இந்த நிர்வாக பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது, இந்த இடையூறுகளையும் இன்னலுங்கிறாங்க. இந்த உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றது உண்மைதான். அது எப்படின்னா 2 விஷயமா பார்க்கணும். இதுல ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது முதலமைச்சர் ஒரு மக்களின் முதல்வர் ஒரு சிக்கட்டான சூழல்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி சமயத்தை இந்த இக்கட்டை இன்னும் அதிகமாக்கணும்ன்றதுக்கு அரசுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக இந்த எதிர்க்கட்சிகள் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்காங்களோ நான் நினைக்கிறேன். திமுக உள்ளிட்ட இந்த அரசியல் கட்சிகள் இவர் சொன்னா 2003 இந்த பிரச்சனை வந்ததுனாரு. ஆனா 2006 2010 வரைக்கும் இந்த பிரச்சனைக்காக அரசியல் உள்ளிட்டதான். அரசியல் உள்ளிட்ட ரெண்டாவது இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட நான் அவர் தவறா சொல்லல. அவர் இந்த டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் தாமதப்படுத்தினது நான் தவறா தான் கருதுறேன். அதாவது ஜெயலலிதா மாதிரி இவர் ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து உடனே இந்த பிரச்சனையை தீர்த்திருந்தா இது பேசி தீர்த்திருக்கணும். அதாவது அவர் இன்னும் கொஞ்சம் இதை ஸ்லோவா போயிருக்கிறதும் தமிழக அரசு மேல நான் ஒரு தவறா அம்மையார் முதலமைச்சரா இருந்தா பிரச்சனை வந்திருக்காதுங்கிறீங்களா? இல்ல ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 9/5/2010 விதியின் கீழ் தான் இந்த சர்க்கரை ஆலை தொழிலாளருடைய அறிவிப்பை வெளியிட்டாங்க 110ல. இதுவரை நடைமுறைக்கு வரலையே. அப்ப அவங்க என்ன டெசிஷன் வேகமா எடுத்தாங்க? அது ஒண்ணும் நடைமுறைக்கு வரலையா? இல்ல இது எப்படின்னா இது இப்ப இருக்கக்கூடிய கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அது ஒரு அதுக்கு யார் காரணம்? அதுக்கு வெறுமனே தமிழக முதலமைச்சர் மட்டும் காரணம், மக்கள் முதல்வர் காரணம். இதுல ஒரு சரியான அவங்களுக்குள்ள ஒன்னொரு விஷயத்தையும் கேட்டு பண்றதுல ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல். அதைத்தான் அவங்க ஒரு செயலற்ற அரசா இருக்குங்கிற விமர்சனத்தை செயலற்ற அரசுன்னு சொல்லக்கூடாது. செயலுக்கு முடியாத அரசு ஒரு தாமதப்படுத்துறாங்க சில விஷயங்களை. அது தாமதப்படுத்த அது மக்களை தானே பாதிக்குது. அது எப்படி மக்களை பாதிக்குதோ அதே போல இந்த இவங்களுடைய போராட்டம் மக்களை பாதிக்குது. ரெண்டுமே மக்களை பாதிக்குது. தொழிலாளர் நல சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அரசாங்கத்துடைய கவனத்தை கவர்வதற்காக போராட்ட வழிமுறை ஒன்று இருக்கு. கோரிக்கை நியாயமான கோரிக்கை இருந்தாலும் நியாயமான கோரிக்கை இருந்தாலும் பகத்சிங் நாடாளுமன்றத்துடைய மேல் மாடத்திலிருந்து குண்டு வீசி எறிஞ்சு ஒரு துண்டறிக்கை வெளியிட்டா சார். என்னன்னா ஐடி ஆக்ட்ல தொழிலாளருக்கு விரோதமாக சட்டம் வருது, அதை நாங்க எதிர்க்கிறோம், இந்த அரசாங்கத்துடைய செவிட்டு காதுகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போட்டேனே தவிர யாருடைய உயிரை வாங்குவதே என்னுடைய நோக்கம் இல்லைன்னு சொன்னார். அதனால அரசாங்கத்துடைய கவனத்துக்கு செல்வதற்காக பல போராட்டங்கள் நடத்தி மக்கள் அன்றாட காட்சிகள் பாதிக்கப்படுறாங்க. வேலைக்கு போறோம் திமுக இருக்கும்போது அண்ணா திமுக போராடலையா? பஸ் ஸ்ட்ரைக் நடத்தினா மக்கள் பாதிக்கப்படும் போது அதை கொஞ்சம் யோசிச்சு இல்ல ஸ்ட்ரைக் நடத்த கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்? பாதிப்பு இல்லாம எந்த ஸ்ட்ரைக் நடத்த முடியாது. பாதிப்பு இல்லாம எந்த ஸ்ட்ரைக் நடத்த முடியாது. பகத்சிங் பாம்பு போறத விட தர்மபுரியில 3 பேரை பஸ்ஸோட வச்சு கொடுத்தீங்களா? நிறைவு கருத்து இந்த பிரச்சனை குறித்து நிறைவு கருத்து சுருக்கமா பதிவு செய்யுங்க. அதாவது நீங்க வழக்கு நீதிமன்றத்தில் நிறுவல் இருக்கு. நீங்க தன்னிச்சையா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டால் அதை போய் நம்ம நீதிமன்றத்துல கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகுது. இப்ப அண்ணா தொழிற்சங்க ஒத்துழைச்சா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறாங்களே இவர் சொல்றாங்க. நீதிமன்றத்தோட பார்வை உங்களுக்கு தெரியும், அவங்க பிரஸுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்த மாதிரி யாரிடம் பேசுவது என்பதுதான் பிரச்சனை. இவங்க ஒரு மனு கொடுத்துறாங்க, 11 பேர் சேர்த்து நீங்க விசாரிங்க, 12-3 செட்டில்மெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு உங்களோட கருத்து சொல்லிட்டீங்க. இதெல்லாம் இவ்வளவு சொல்றீங்களே, ரொம்ப சிம்பிள்ங்க. ஏங்க இவ்வளவு பெரிய விவாதம், இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம் எதுவுமே தேவையில்ல. நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வாங்க, நாங்க பேசுறது தயார் தான் சொல்றோம். நாங்க we are not entirely closing the shutters. நான் க்ளோஸ் பண்ணிட்டு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க வழக்கை திரும்ப பெற்று விட்டு நேரடியாக வாருங்க, பேசுவோம், பேசி தீர்ப்போம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதை ஏன் பண்ண முடியாது? அதை விட்டு நீங்க போராட்டம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இந்த தொழிலாளருடைய கோரிக்கைகளை நீங்க தீர்த்து வைப்பீங்களா? அரசு நிச்சயமாக தீர்த்து வைத்தே ஆக வேண்டும். அது நியாயமான அடிப்படையில் நிச்சயமாக சட்டத்தின் உட்பட்டு நாங்கள் பண்ணியது. ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் நான் சொல்வதை புரிய மறுக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் நிச்சயமாக புரியும். 12-3 செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட பார்ட்டி எல்லாமே
11 தொழிற்சங்கம் இங்க இருக்குது. இன்னொரு தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்கம் தான். இந்த 18 தொழிற்சங்களும் சேர்ந்து 12th resettlement முத்தரப்பு பேச்சுவார்த்தையை முடித்தால் நிச்சயமாக இந்த பெண்டன்சி ஆஃப் த கேஸ் இட் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி நல் அண்ட் வாய்ட். இதை புரிந்து கொள்ள அவர் கோர்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 12th resettlementல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அவர்கள் மறுக்கிறார்கள். இல்ல உங்களுடைய நிறைவு இந்த விவாதத்துடைய அதாவது ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். அந்த பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட அந்த போக்குவரத்து துறையோட அமைச்சரே முன்னின்று தான் அந்த பேச்சுவார்த்தை இதுவரை கடந்த காலத்தில் நடத்தி வந்திருக்காருங்க. முதல் முறையாக அந்த மரபு உடைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அப்ப அமைச்சருக்கு என்ன பயம்? அவருக்கு இந்த விவரங்கள் டீடைல்ஸ் தெரியலையா, அல்லது எங்கிருந்தோ வர வேண்டிய கட்டளை வரவில்லையா? அப்ப இந்த கேள்வி மக்களுக்கு வரும். அப்ப எதுக்கு அப்ப உங்களுக்கு உள்ள இருக்கிற ஏதோ ஒரு தயக்கத்துக்காக ஏன் தொழிலாளிகளை வயிற்றில் அடிக்கிறங்கிறது ஒரு கேள்வி. அது நடக்க கூடாது. அடுத்து அரசு நாங்க ஏதோ நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருந்தா அத்தனை தொழிற்சங்கங்களும் சேர்ந்து அவர் சொல்கிற அந்த விளக்கிக் கொள்வது உட்பட அனைத்து விஷயங்களும் அவங்க முன் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இண்டிகேஷன் இதுவரைக்கும் வரலங்கிறதா தொழிற்சங்கம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. பேச்சுவார்த்தைக்கு அவங்க வர தயாராக இல்லை, மாறாக போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றதாக ஆகிவிடக் கூடாது என்று ஏனோ துடிக்கிறார்கள். அதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. தங்களுடைய ஆளுமைக்கு எதிராக ஒரு கேள்வி வருகிறது என்று அதை அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. இது ஆனால் மக்கள் ஒரு பக்கத்தில் பாதிக்கப்படுறாங்க, ஒத்துக்கிறேன் என்றாலும் கூட கடந்த காலத்துங்களை போல இல்லாமல் இந்த முறை இந்த போராட்டத்தின் நியாயத்தை ஒப்புக்கொண்டவர்களாக மக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்ன, எதனால் இந்த தேவை ஏற்பட்டது, இதை முன்கூட்டியே அவர்கள் பேசினார்களா, இதை அரசு எவ்வாறு நகர்த்தியிருக்க வேண்டும், இது நீதிமன்றத்தில் இருப்பதால் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தடை ஏற்பட்டிருக்குமா, முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தீர்க்கப்பட்டிருக்குமா, இதை எப்படி நகர்த்தலாம், எது எப்படியாக இருந்தாலும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருவருக்கும் மனநிறைவு தரக்கூடிய ஒரு விஷயத்தை அரசு எடுக்க வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கையா இருக்கிறது. இதற்கு அரசு தரப்பு பதில் மற்றும் சீனிவாசன் அவர்களுடைய பதில் மற்றும் இடதுசாரி மற்றும் அதிமுக தொழிற்சங்கம் என பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை, அனுபவங்களை, நடைமுறைகளை இங்கு மிக ஆழமாகவே தரவுகளுடன் விவரித்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த சமூக ஆளுநர் சீனிவாசன் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் அந்திரிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும் மூத்த பத்திரிகையாளரும் ஆகிய திகதிர் குமரேசன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.